நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பெரிய ட்ரேட் டீல் நடந்துச்சு. இதில ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடி எங்ககிட்ட வந்து ஒரு சத்தியம் பண்ணியிருக்காரு. அதனால தான் நாங்க இந்தியா மேல போட்ட வரிய வந்து குறைச்சோம் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுருக்காரு. அமெரிக்கா நம்ம மேல வந்துட்டு போட்டிருந்த இந்த 50% டாரிஃப வந்து 18% இப்போ குறைச்சிட்டாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது நமக்கான சந்தோஷமான விஷயம் தான். ஆனா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு. இந்த ஆளு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காப்புல பிரச்சனைகள கிளப்பி போடுறதுக்காகவே. இந்தியா இனிமே ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய வாங்காதுன்னு மோடி என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு அப்படின்ற மாரி ட்ரம்ப் வந்து விஷயத்த கிளப்பி விட்டுருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் இன்னைக்கு பயங்கர பேசுபொருளா நம்ம உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. இது நிஜமா ரஷ்யாவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இந்த உண்மையான நட்பு இதனால வந்து பாதிக்கப்படுமா அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள இந்த விஷயம் என்ன? நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து மலிவான விலையில வந்துட்டு கச்சா எண்ணெயா வாங்கி அதை சுத்திகரிச்சு மற்ற நாடுகள்லாம் அனுப்பணும். இதுல வந்து காண்டான அமெரிக்கா என்ன பண்ணாங்க, நம்ம மேல 25% கூடுதல் வரியை வச்சாங்க. இப்போ நடந்த மீட்டிங்ல இந்த வரியை வந்து குறைச்சதுக்காக இந்தியா ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் இந்த பெரிய மேட்டர். அதுதான் இந்த ரஷ்யாவில் வந்து ஆயிலை நம்ம கட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து பேசுறாப்ல. இது மூலியமா என்ன நினைக்கிறாரு அவர் அப்படின்னா, உக்ரைன் போருக்கு வந்துட்டு ரஷ்யாவுக்கு ஃபண்ட் வர்றது வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு நினைக்கிறாரு. சைனா இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கு. அந்த பக்கம் அவர் இது வரைக்கும் போகவே இல்லை. சரி, இதுக்கு இந்தியா தான் பலிகடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். இது ப்ராக்டிக்கலா சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் என்னதான் வந்துட்டு சொன்னாலும் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்கிற விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, இந்தியா ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் பேரல் எண்ணெயை வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குது அப்படின்னு பார்க்கப்படுது. திடீர்னு இதை நிறுத்தினாக்கா அந்த கேப்பை எப்படி இந்தியா வந்து நிரப்பும்? ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெனிசுலா கிட்ட இருந்து இல்லைன்னா எங்ககிட்ட இருந்து நீங்க ஆயிலை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, வெனிசுலாவில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில அவங்களால இவ்வளோ பெரிய டிமாண்டெல்லாம் வந்து பூர்த்தி செய்யவே முடியாது. இந்தியாவுக்கு தேவையான எண்ணெயை தர்றது அவங்களுக்கு இன்னும் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா ரஷ்யா நட்பு வெறும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் மட்டுமே கிடையாது. ஏன்னா இங்கே தான் வந்து ட்விஸ்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1971 ரஷ்யா நம்ம கூட வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக நிற்குது. 2021 பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வெறும் 2% தான் எண்ணெயை வந்து வாங்கணும். அப்போ நமக்குள்ள நட்பு இல்லையா? இந்தியா ரஷ்யா நட்புங்கிறது வந்து வெறும் பிஸ்னஸ் மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு டிஃபென்ஸ் நட்பு. நம்ம ஊர் ஆயுதங்கள், தொழில்நுட்பங்கள் எல்லாமே ரஷ்யாவோட பின்னணியில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அவங்க தான் நம்மளோட பேஸாகவே இருக்காங்க. ஸோ இதனால் இந்த எண்ணெய் வாங்குறது இல்லை எண்ணெய் வாங்காமல் நிறுத்துறது இதெல்லாம் வந்து ரஷ்யாவோட நட்பை உடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடைக்காது அப்படின்னு பார்க்கப்படுது. ரஷ்யாவோட ரியாக்ஷன் இதுக்கு என்ன? இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரேட் டீல் போட்டிருக்கோம். இந்த ட்ரேட் டீல் மூலியமா ட்ரம்ப் சொன்ன விஷயத்துக்கு ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட செய்தி தொடர்பாளர் பெஸ்கோவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இந்தியா எங்ககிட்ட இது வரைக்கும் எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. ட்ரம்ப் சொல்றதெல்லாம் அவர் பக்கம் இருக்கக்கூடிய பேச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சூசகமான பதில் சொல்லியிருக்காரு. இந்தியா அமெரிக்கா வந்துட்டு நட்பை வந்து நாங்கள் மதிக்கிறோம். அவங்க 2 பேரும் நட்பாக இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரஷ்யா சொல்லியிருக்கு. ஆனால் இந்தியா ரஷ்யாவோட நட்பு அதை விட தாண்டி வேற லெவல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காருன்றது தான் இந்த விஷயத்த காமிக்குது. பொதுவாகவே இந்த ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் வந்து எதையாவது பெருசாக தான் பேசிட்டே இருப்பார். இது அதுன்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டே இருப்பார் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இந்த 18% வந்து நமக்கு டேரிஃப் குறைச்சாங்க இல்லையா? இது வந்து வெறும் நம்பர் கிடையாது. உண்மையிலே நமக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் அப்படி தான் பார்க்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டி நாடுகளான இப்போ இந்த இந்தோனேஷியா ஆகட்டும், வியட்நாம் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், இவங்களெல்லாம் விட நமக்கு டேரிஃப் கம்மியாக தான் போட்டிருக்காங்க பார்க்கப்படுது. அதாவது இந்தோனேஷியாவுக்கு பார்த்தீங்கன்னா 19%, வியட்நாமுக்கு 20%, பங்களாதேஷுக்கு 20% அப்படின்னு பார்க்குறோம். எல்லாரையும் விட இந்தியாவுக்கு இப்போ ரொம்ப கம்மியான வரி தான் அப்படின்னு பார்க்கப்படுது. சீனாவுக்கு எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 34% இப்போ அவங்களுக்கு லைவ்ல இருக்கு. நம்மளது வந்து 50% வச்சுருந்தாங்க, அப்போ அவங்க கம்மியாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு 34% லைவ்ல இருக்கு. ஸோ இந்த நியூஸ் கேட்ட உடனே வந்து செம்ம காண்டாயிட்டாங்க சீனாவில். அதை விட இன்னும் வயிற்றுல வந்து பயங்கரமாக வந்துட்டு புளிய கரைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான். இந்த நியூஸை கேட்ட உடனே பாகிஸ்தானோட மீடியாக்கெல்லாம் வந்து செம்ம காண்டாயிட்டாங்கன்னு பார்க்கப்படுது. இந்த சாமா நியூஸ் ஒரு நியூஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஜியோ நியூஸ்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்துலேயும் வந்து ஒரே இந்த டிஸ்கஷன் தான் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா வந்து இந்தியாவை தூக்கி பிடிக்குது, ரஷ்யாவை வந்து இந்தியா வந்து கைவிடுது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்கு வந்து 19% வரி அப்படின்னு பார்க்குறோம். பாகிஸ்தானுக்கு 19%, நமக்கு 18%. இதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளை விட இந்தியாவுக்கு வந்துட்டு எப்படி இவங்க இவ்வளோ பெரிய சலுகை தரலாம், நம்ம பாசெல்லாம் போய் அங்கே போய் அவங்க காலில் விழுந்து அவர் வந்து சமாதானப்படுத்துறாங்க, இருந்த போதும் நமக்கு ஏன் வந்துட்டு 1% அவங்கள விட அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் மீடியாவில் வந்து இப்போ பெரிய மெல்டவுன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இதனால இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டீல் மூலமாக இந்தியாவோட ஏற்றுமதி வந்து பல மடங்கு உயரும் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே நான் நம்பர்ஸ்லாம் சொல்லலை, பட் நான் வந்து கிட்டத்தட்ட 500 பில்லியன் அளவுக்கு நமக்கு வந்து ட்ரேட் வந்து அதிகமாக
அதிகமாகும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காப்புல. ஜீரோ டாரிஃப் பற்றியும் வந்து ட்ரம்ப் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்திய தயாரிப்புகள் வந்து அமெரிக்காவில் ரொம்ப மலிவான விலையில கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இது சீனாவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா 34% வர்சஸ் 18%, உண்மையிலேயே 50% வந்து நம்ம கம்மியாக இருக்கும், நம்மளோட பொருட்களோட விலை கம்மியாக போகும் அங்கே அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால் அதிகமாக சேல் ஆகும். சரி, ஆனால் ரஷ்யா மேட்டரை நம்ம எப்படி இப்போ ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. அமெரிக்கா இந்திய கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு புதிய உச்சத்துக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏற்கனவே வந்து எலியும் புனியமாக இருந்து நம்ம மேலே ஒரே காண்டில் இந்த ட்ரம்ப் வந்து திடீர்னு பாச மழையை பொழிகிறாரு, டேரிஃப்லாம் குறைச்சிட்டாரு, டீல் போட்டோம் அப்படின்றாரு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த யூரோப் இந்தியா ட்ரேடுமே சொல்லலாம். ஏன்னா யூரோப்பில் வந்து சண்டை நடக்குது, அவங்க நம்ம கூட வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு போயிட்டாங்க. இவர் சம்மந்தமே இல்லாமல் 25% எக்ஸ்ட்ரா நம்ம மேலே போட்டுருந்தாருன்னு தான் இங்கே முக்கியமான விஷயமா பார்க்குது. அது மேபி அதுவுமே வந்து இவரோட மெல்டவுனுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். சரி, இப்போது உண்மையிலே நம்ம வந்து ரஷ்யாட்டேருந்து வாங்குற எண்ணெயை வந்து நிஜமாகவே நிறுத்துவோமா, இல்லை இது ட்ரம்ப்போட வழக்கமான ஒரு பில்டப்பா அப்படின்றது வந்து இனிமேல் தான் தெரியும். ஓகே மக்களே, ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்தியா உண்மையிலே வந்து இந்த அமெரிக்கா கூட போட்ட ட்ரேடுக்காக ரஷ்யாவை வந்து கைவிட்டுருமா? ஏன்னா ரஷ்யாவுக்கு இப்போ வரக்கூடிய சோர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எண்ணெய் வாங்குறது 2 நாடுகள் தான். ஒன்று சைனா, இன்னொன்று வந்து இந்தியா. இவங்க தான் அதிக லெவலில் எண்ணெயை வாங்குறாங்க. யூரோப்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறாங்க, டர்க்கி அதிகமாகவே வாங்குது. இருந்தாலும் நம்மளுடைய கொள்முதல் ரொம்ப அதிகம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த அமெரிக்கா கூட இருக்கக்கூடிய ட்ரேடுக்காக நம்ம ரஷ்யாவை கை விட்டுருவோமா, இல்லை ரஷ்யா பக்கம் நிற்போமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய்.